கிட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பால் டப்பாவோட அது பிடிக்கும், அதுவும் பிடிக்கும். இல்ல அசல் கோளாரோட பிடிக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற லிரிக்ஸ் எல்லாத்தையும் போய் எடுத்து பார்த்தா இதெல்லாம் ஒரு வரியில் எழுதியிருக்காங்களே. வாய்க்கு வந்தது, கைக்கு வந்தது, பேனாவுக்கு வந்தது, இஷ்ட கூந்தலுக்கு எழுதியிருக்காங்களே அப்படின்னு 80s and 90s கிட்ஸ் நிச்சயமா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு காலத்துல வந்த பாட்டோட லிரிக்கல் குவாலிட்டி அப்படி இருந்துச்சு. இதுல பாவப்பட்ட இந்த 2K கிட்ஸோட லிரிக்ஸ் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னா இந்த அளவுல தான் இருக்குது. இதை விட மோசமா 2030 மாறிடும் அப்படின்றது நான் ரொம்ப ஷூர்ஸாட்டா நம்புறேன். இப்ப இருக்கிற லிரிக்கல் குவாலிட்டி ஸ்டாண்டர்டே ஆஹா ஓஹோன்னு 2030 வந்து அந்த காலத்துல பால் டப்பான்னு ஒருத்தர் எழுதினாரு பாருங்க அப்படின்னு 2030 சொன்னாலும் சொல்லுவாங்க. பட் இந்த வீடியோல தமிழ் சினிமால எழுதப்பட்ட பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ் இந்த பாடுறா இப்படியும் எழுதியிருக்காங்கடா, இதுதான்டா பொயட்ரி, இதுதான்டா கவிதை, இதுதான்டா பாடல் வரிகள் அப்படின்னு இருக்கிற மாதிரியான பாட்டை தான் இப்ப நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம், ஷேர் பண்ண போறோம். வாழ்த்துக்கள் கண்ணன். வணக்கம் and welcome to கிச்டி. சூர்யா நடிச்ச மௌனம் பேசியதே அமீரோட டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் எல்லாருக்குமே தெரியும். அதுல ஆடாத ஆட்டமெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். கார்த்திகோட குரல், ஐ திங்க் ஸ்னேகனோட லிரிக்ஸ். அதுல இருக்கிற பாட்டுல லிரிக்ஸ் மட்டும் இருங்க, காப்பிரைட் போடுவான் யூடியூப்கார. இருந்தாலும் லைட்டா நம்ம போட்டு கேட்போம். ஃபுல்லா படிக்கிற கேட்டுங்க. நித்தம் கோடி சுகங்கள் தேடி கண்கள் மூடி அலைகின்றோம், பாவங்கள் மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகின்றோம், மனிதன் இன்னும் வேடம் போட்டு மிருகமாக வாழ்கின்றோம், தீர்ப்பு ஒன்று இருப்பதை மறந்து தீமைகளை செய்கின்றோம், காலம் மீண்டும் திரும்பாதே, பாதை மாறி போகாதே, பூமி கொஞ்சம் குலுங்கினாலே நின்று போகும் உன் ஆட்டமே. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. என்ன பெரிய பேட்டரை மொத்தமே ஒரு 7 லிரிக்ஸ்ல ஸ்னேகன் வந்து ஃபில் பண்ணிட்டாரு. ரொம்ப சிம்பிளா டே நான் மாதிரி தேவையில்லாம ஆட்டம் போட்டு வச்சுக்க, பூமி லைட்டா ஒரு ஷேக் ஒரு இடத்துக்காக போட்டுச்சுட்டு வச்சுக்க, முடிதான் நீ பூமி கொஞ்சம் குலுங்கினாலே நின்று போகும் ஆட்டமே. எல்லாத்தையும் அசால்ட்டா அடங்கிடுவேன். தேவையில்லாம ஆடாத, தப்புக்கு மேல தப்பு நீ செஞ்சுக்கிட்டே போற, நீ மனுஷன வேஷப்பட்டுட்டு மிருகமா சுத்திட்டு இருக்காடா, தெருப்படிக்குடாயே அப்படின்னு அட்டகாசமா ஒரு ஹீரோ வச்சு சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அமீர் இந்த கருத்துக்கள்லாம் அடிக்கடி அவரோட இதெல்லாம் சொல்லுவாரு. எல்லாத்துக்குமே இறைவன் தான், நான் எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த லிரிக்ஸ்ல அதிகமா இருக்குது. நித்தம் கோடி சுகங்கள் தேடி கண்கள் மூடி அலைகின்றோம், பாவங்களை ஆஹா ஆஹா அப்படியே போகுது. கார்த்திக் இதெல்லாம் அப்ப யோசிக்காம என்னவா லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. இப்படிலாம் யாராச்சும் ஒரு ஆள் எழுத சொல்லுடா இன்னைக்கு. ஐயோ என்ன பியூட்டிஃபுல்லா எழுதிருக்காங்க. இது ஒரு மோட்டிவேஷன், ஒரு லைஃப் அட்வைஸ் லிரிக்ஸ். இப்போ அப்படியே லவ் மூடுக்குள்ள போவோம். கொஞ்சம் பாத்தோஸ் அப்படின்னா ஆபரேஷனா சோக மூடுக்குள்ள போவோம். இன்ஃபேக்ட் இந்த குறிப்பிட்ட பாட்டுல எனக்கு இந்த ஒரு வரியை கேட்டா மட்டும் எப்படியா இந்த கவிஞர் இப்படி யோசிச்சாரு அப்படின்னு நான் மிரண்டு போயிருக்கேன். எவ்ரி டைம் கேட்கறப்பையும் எனக்கு அது ஃப்ரெஷ்ஷா இருக்குது. உங்களுக்கும் அப்படி தோணும். ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. இந்த பாட்டெல்லாம் நீங்க வாழ்க்கையில கேட்டிருப்பீங்களா? 2K கிட்ஸ் பாவம் பண்ணிட்டீங்களா, பாவம் பண்ணிட்டீங்க. மே மாதம் படத்துல மின்னலே நீ வந்ததே நடி, அந்த பாட்டுக்குள்ள வர இந்த குறிப்பிட்ட ஆங்கிள வந்து அப்படியே கரெக்டா ஃபிட் பண்ணி பாருங்க. கதறி கதறி எனது உள்ளம் சிதறி போனதே, இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. இருக்கிற எல்லா கிளாஸ் பீசஸ்லயும் ஓ முகம் தான் இருக்கிற அப்படின்னு ஒரு மெட்டபோரை வச்சிராரு. அடுத்துதான் மேட்ரு. பால் மழைக்கு காத்து நிற்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்து நிற்கும் சாமி இல்லையா. எந்த எந்த எந்தவா எப்படியா கவிஞர் வைரமுத்து அவர்களோட என்ன பால் மழை, மழை வரணும்னு பூமி வந்து எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மழை வந்தாதான். அதே போல திருவிழான்னு வந்தாதான் சாமிக்கு அவ்வளவு அபிஷேகம் பண்ணுவாங்க, சாமியை கொண்டாடுவாங்க. சோ ஒரு பண்டிகைக்கு காத்து நிற்கும் சாமி இல்லையா. நம்ம வீட்டுல எல்லாம் பண்டிகை வந்துருச்சுன்னா போதும், அதை எடுத்து இதை அப்படின்ற அளவுக்கு வார்த்தை வர காத்து நிற்கும். சோ ஒரு கவிஞனுக்கு வந்து வார்த்தை வர காத்து நிற்கும் கவிஞன் இல்லையா. நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீளும் இல்லையா.
அப்படியே ரீவிசிட் பண்ணி பார்க்குறப்போ கொக்கா மக்கு எப்படியா இப்படி ஒரு மெட்டஃபோர் ஒரு ஆளை எழுத முடியுது அப்படின்னு என்னால் சான்ஸே இல்லை. இஸ் த பெஸ்ட். எனக்கு ஒவ்வொரு டைமும் இந்த பாட்டை நான் கார்ல கேட்கிறப்போ, வார்த்தை வர காத்து நிற்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீளும் இல்லையா. ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். வெயிட் பண்ண அந்த லவ் இருக்குல்ல, உடனே வந்துச்சுன்னா லவ் டக்குன்னு அதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துரும்ல. சோ நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த லவ் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஐயோ, யாராச்சும் ஒருத்தங்க இந்த 2025 ஒரு லவ் பாட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்ட ஆள்லாம் வந்து சேலஞ்சு விடலாம். அடுத்ததாக உயிரே படத்துல தையா தையாலாம் என்னையா பெரிய உள்ள லிரிக்ஸ், அது ஒரு ஜாலி பாட்டு தான் கேட்டீங்கன்னா, அதுக்குள்ளேயும் கவிஞர் வைரமுத்து வச்சிருக்காரு பாருங்க பிக்ஸ்அப். ஒரு வானவில் இருமுறை வருவதில்லை, அது வந்த போன ஒரு சுவடும் இல்லை, ஒரு தண்டவாள அறையில் தாண்டி போன குயில் பாடி போன குரல் களைவதில்லை. எப்படியா ஒரு ட்ரெயின் மேல இருக்கிற ஒரு பாட்டை வந்து நேச்சரோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி மனுஷன் பிரிச்சிருக்கிறாப்புல. ஒரு வானவில் வந்து ஒரு தடவை வந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு வாட்டி எல்லாம் வராது, அது வந்து போன ஒரு சுவடே இல்ல, நான் தண்டவாளத்துக்கு அடியில போயிட்டு இருக்கிறப்ப நான் தாண்டி போன குயில் அது பாடி போன அந்த குரல் எங்கேயுமே கேட்கலையே அப்படின்னு எப்படி இப்படி யோசிக்கிறாய். அடுத்த பாட்டு இந்த லிரிக்ஸை கேட்ட பிறகு இது சூப்பரா தான் இருக்கும். அதாவது இதுல இருக்க இந்த மெட்டாஃபோர்ஸ்க்கும் ஒரு கேள்வி பதிலா ஹீரோ ஹீரோயின்ஸ் கட்டில ஒரு கேள்வி பதில் பாட்டா இருக்கும். இந்த மாதிரி பாட்டெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமா பயங்கரமான கற்பனை வேணும், அப்பதான் இந்த மாதிரி எழுத முடியும். அது தெரிஞ்சுங்க. வித்யாசாரோட மியூசிக்ல ஸ்ரீகாந்த் ஸ்னேகா நடிச்ச பார்த்திபன் கனவு ஆலங்குயிலுக்கும் இது எழுதுறவர் கபிலன். சோ அதுல வந்து ஹீரோ வந்து சொல்லுவாரு, ஒவ்வொரு மேட்டரா சொல்லுவாரு, அதுக்கு வந்து அந்த ஹீரோயின் வந்து கவிதையா அதை வந்து படிக்கணும். இப்ப செல்போன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, இசைக்குயில் நம்மை அழைத்திடும் போது தொலைவினில் வாழ்ந்தாலும் தொடுவோம் நாமே. என்ன பெரிய மேட்டர், அதாவது நீ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அந்த இசை குயில்ன்றாரு. செல்போனை அந்த மணி அடிக்குதுல, அது வந்து இசை குயில்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் நம்ம தொட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்ற பெரிய மேட்டரை அசால்ட்டா பிக்ஸ் பண்றாரு. அடுத்து வந்து சிகரெட் அப்படின்றாப்ல ஹீரோ. சிகரெட்டுக்கெல்லாம் என்னையா சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, விரல்களின் இடையே புது விரல் போலே சில நொடி வாழ்கின்ற ஆறாம் விரல். 2 விரலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஆறாம் விரல், ஆனா வந்து ரொம்ப சில நொடிகள் மட்டுமே வாழ்ந்து ஊதி ஒரு 10-20 செகண்ட்ல அது காணாம போயிரும் அப்படின்னு என்ன மாதிரியான ஒரு மெட்டஃபோரை உள்ள இறக்கி இருக்காங்கயா தமிழ் சினிமால. தமிழ்ல மட்டும்தான் இந்த மாதிரியான லிரிக்ஸ் வித்தைகள்லாம் காட்ட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த லிரிக்ஸ்குள்ள போவோம். இதுவும் 1998ல வெளிவந்த காலம் எல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு ஒரு படம். இதுல வந்து இந்த ஹீரோவும் ஹீரோயினும் போன்லயே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் பாத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேண்டிக்கிட்டே இருப்பாரு. ஒரு பாயிண்ட்ல பார்க்க முடியாம இருக்கிறப்போ ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாரு. அது குறிப்பாக அது ஒட்டுமொத்த கதை இதுக்குள்ள வந்து மனுஷன் பிக்ஸ் பண்ணிருப்பாப்ல இந்த லிரிசிஸ்ட். உந்தன் முகம் பார்த்த பின்னே கண்ணிழந்து போவதென்றால் கண்ணிரண்டும் நான் இழப்பேன் இப்போதே. அதாவது உன் முகத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு என் கண்ணு இப்ப போகுதுன்னா இப்பவே நான் கண்ணை இழக்கிறதுக்கு ரெடி, ஆனா உன் பாக்குறதுக்கு முன்னாடியே என் உயிர் போயிருச்சு அப்படின்னா அப்ப வந்து என் கண்ணை நான் திறந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா நீ வந்து என்னைய பாப்பல, அப்ப நான் உன்னை பாத்துருவேன். என்ன மாதிரியான ஒரு லவ் கூட இதுக்குள்ள மனுஷன் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்கயா. ஐயோ, இந்த மாதிரியான தமிழ் சினிமால பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் கொட்டி கிடக்குது. சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்க கணக்குல வச்சுக்கிட்டு இதுல இன்ட்ரெஸ்டிங்கான லிரிக்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இப்ப திடீர்னு பால்டபா வந்து மக்கா மிஸ்ஸி அப்படின்னு என் மைண்ட்ல வந்துட்டு போறாரு. காலங்கள் மாறி போயிடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பார்த்து வியந்த பெட்டரான லிரிக்ஸ் எது, அப்படியே அசந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான லிரிக்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா நாம இந்த சமுதாயத்துக்கு சொசைட்டிக்கு பாருங்கடா 80s and 90s 2000s எப்படிலாம் நாங்க பாட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம்ல. அதுக்காக தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மெர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. சேனல்ல ஜாயின் பட்டன் இருக்குது. ஸோ உங்களால் சூப்பர் தேங்க்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி கிரேட். ஃபினான்ஷியலாகவும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இட் வில் பி கிரேட்லி ஹெல்ப்ஃபுல். அண்ட் நன்றி, வணக்கம்.